ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, ட்ரெண்டிங் ப்ரூச்சஸ் இயரிங் டிசைன் தான் சொல்லித்தர போகிறோம். ஸோ இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ப்ரூச் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ப்ளவுஸ்லலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை வச்சு ஒரு அழகான இயரிங் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு விருப்பமான கலர் என்னவோ அது அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து எடுத்துக்குங்க. இப்போ இது பாருங்கள், நான் இந்த டைப்பில் இருக்கிற ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து எடுத்துருக்கேன். ஷைனிங் எஃபெக்ட் இருக்கிற ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன். இயரிங் ரிங், எட் பின், earring hook, bead, golden color bead, small and big size, 2 mm bead இல்ல 3 mm bead எடுத்திருக்கேன். perler bead, white color perler bead, jewelry making tools. இதுதான் இருக்கு தேவையான மெட்டீரியல். ரொம்ப சிம்பிளான இயரிங் தான். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹெட் பின் வந்து எடுத்துக்குங்க. இப்போ இது வந்து நான் சில்வர் கலர் எடுத்திருக்கேன். இதுல கோல்டன் கலரும் இருக்கு, அதுவும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து என்ன பண்ணுங்க, ஒயிட் கலர் பர்லர் பீட் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன ஃப்ளவர் சீக்வன்ஸ் உங்களுக்கு வேணுமோ உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றா போல நீங்க வந்து கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ப்ளூ கலர் ஷைனிங் எஃபெக்ட் இருக்கிற ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து எடுத்துருக்கேன். அதை வந்து இதே போல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து கோல்டன் கலர் பீட் வந்து ஆட் பண்ணலாம். ஸ்மால் சைஸ் பீட் வந்து ஆட் பண்ற பாருங்க. இது வந்து 2 mm பீட். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, 3 mm பீட் வந்து ஒன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்க, ஒரு 2 mm பீட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, டூல்ஸ் வச்சு இது லைட்டா வந்து நீங்க பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து இது வந்து நீங்க திருப்பும் போது உங்களுக்கு வந்து அந்த கர்வ் ஷேப்ல வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்குங்க. இப்போ பாருங்க, இது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் ப்ரெஸ் பண்ணிக்குங்க. இப்போ இதுல வந்து இயரிங் ஹூக்கும் இயரிங் ரிங்கை வந்து ஜாயின் பண்ணணும். நான் ஜாயின் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இது வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இந்த மாடலும் நீங்க யூஸ் பண்ணி வேற நியூ மாடலும் நீங்க வந்து கிரியேட் பண்ணி உங்களுடைய நீங்களே வந்து அழகா போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்க பார்த்தீங்களா, சிம்பிளான இதுல இதே இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை வந்து நீங்க ஆல்டர்னேட்டிவா இதை வந்து திருப்பி போட்டோ நீங்க வந்து இந்த இயரிங் வந்து பண்ணலாம். ஸோ இதே போல் நீங்கள் வந்து இந்த ஒயிட் கலர் பார்லர் பீடை வந்து நீங்கள் மேலேயும் வச்சு நீங்கள் வந்து ஒரு இயரிங் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற ப்ளவுஸில் யூஸ் பண்ணுற அந்த ப்ரூச் ஃப்ளவர் சீக்வன்ஸை வச்சு நம்ம ஒரு அழகான இயரிங் வந்து ரெடி பண்ணிவிட்டு, இது ஜஸ்ட் ஐடியா மட்டும்தான். இதில் உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றோ நீங்கள் வந்து அழகாக நியூவாக ஒரு ப்ரூச் இயரிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நான் இன்னொன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, 2 இயரிங் ரொம்ப சிம்பிளான இயரிங் தான். ஜஸ்ட் ஒரு 2 minutes தான் ஆயிருக்கு. ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.